வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கும்பிடும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது, ஒவ்வொரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. அப்படி நாம் வழிபடும் தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நிறைய முகங்கள் உண்டு. மகாவிஷ்ணுக்கு ஒரு முகம், அக்னி பகவானுக்கு 2 முகம், தத்தாத்திரேயருக்கு 3 முகம், பிரம்மனுக்கு 4 முகம், சிவபெருமானுக்கும் ஹனுமன், காயத்ரி தேவி, ஹேரம்ப கணபதி ஆகியோருக்கு 5 முகங்கள் உள்ளன. நம்ம முருகப்பெருமானுக்கு தான் 6 முகம் உண்டு. இந்த 6 முகனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 6 முகத்துக்கான என்னென்ன சிறப்புகள் உண்டு அதைத்தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஆறுமுகப் பெருமானோட அருளும் கிடைக்கும். முருகப்பெருமான ஆறுமுகப் பெருமானாக வழிபடுவதற்கான காரணத்தை நக்கீரர் அவர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில கூறியிருக்காரு. அந்த 6 முகத்தோட சிறப்பு என்னன்னா, ஒரு முகம் இந்த உலகையே பிரகாசிக்க செய்ய ஒரு முகம், பக்தர்களுக்கு அருள் செய்ய ஒரு முகம், வேள்விகளை காக்க ஒரு முகம், உபதேசம் புரிய ஒரு முகம், தீயோரை அழிப்பதற்கே ஒரு முகம், பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் இணைவதற்காக ஒரு முகம். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்கிறது. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். இந்த 6 முகத்தோடு உலக மக்களையெல்லாம் காக்கும் கந்த கடவுளை வணங்கி வளமோடும் நலமோடும் வாழ்வோம். இந்த ஆறுமுகப் பெருமானோட சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.